ஸ்வேதா இவங்க கடனுக்காக ரூ. 5,00,000 கடன் குடுத்தது கூட ஓகே. ஆனா ஒரு ஐடியா குடுத்தாங்க பாருங்க. இப்ப இருக்க பிரச்சனையில முத்துவும், மீனாவும் இங்கிலீஷ் படிக்க போறாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சரி இந்த சீரியல்ல எதுவுமே நம்புற மாரி இல்ல. இப்ப வந்து சிந்தாமணி குடுத்த ஐடியாவ யோசிச்சுட்டு இருக்காரு ரேகாட அப்பா. இத வந்து செய்யலாமா? வேணாமா? ஏன்னா இவள நம்பி நான் இறங்கி ரேகா கிட்ட வந்து எனக்கு தானே கெட்ட பேர் வரும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாரு. என்ன பிளான் அப்படின்னா, சத்யாவ வேலைய விட்டு தூக்கணும். சும்மா தூக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு நல்ல பேர் இருக்கு. ஆஃபீஸ்லயே நல்ல பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கும் புடிச்சு போய் தான் சத்யாவ வந்து தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரேகாக்கு சத்யாவ பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது சத்யா மேல எப்படி இப்படி ஒரு பழி போடுறது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப சிந்தாமணி கேக்குறாங்க, "என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேக்குறாங்க. "இல்ல எப்படி பழி போடுறது? எப்படி நீ சொன்ன மாதிரி வொர்க் அவுட் பண்றது அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா ரேகாக்கு நல்லாவே தெரியும் சத்யாவ பத்தி. அதனால நம்ப மாட்டாவே இது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப இவங்க வந்து சொல்றாங்க, "ரேகா எப்படி நம்ப மாட்டா தான். ஆனா நமக்கு அவன வேலைய விட்டு தூக்குறதுக்கு இதுதான் சான்ஸ். இத விட்டா வேற வழியே இல்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அப்படியே பண்றேன் அப்படின்ற மாரி கிளம்பி போறாரு. என்ன பிளான் அப்படின்னா, ஆஃபீஸ் பணத்த வந்து சத்யாட்ட வந்து குடுத்து விட போறாரு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,00,000 வந்து குடுத்து விடுறது தான் பிளானு. அத குடுத்து விட்டதுக்கு பிறகு சத்யா வந்து அத கொண்டு போற நேரம் இவங்களே சிந்தாமணி ஆள் அனுப்பி சத்யா கிட்ட இருந்து அந்த பணத்த வந்து புடுங்கிட்டு போற மாரி தான் பிளானே. அதுக்கு பிறகு அதாவது சத்யாக்கு வந்து எந்தவித சேதமும் நடக்காம இந்த பிளான் நடக்கணும் அப்படின்றது தான் பிளான். ஏன் அப்படின்னா சத்யாவ அடிச்சு போட்டு தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா, உண்மையாவே வந்து திருடுன மாதிரி ஆயிரும். சத்யா அத தூக்குன மாதிரி அதாவது ஆள் வச்சு தூக்குன மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா குடுத்திருக்காங்க சிந்தாமணி. அதத்தான் இவர் வந்து செய்ய போறாரு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபியூச்சர்ல மாட்டுப்படும்போது எப்படி வரப்போகுது அப்படின்னா, சத்யா வந்து அவங்க அக்காக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அதாவது அவங்க அக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 38,00,000 கடன் குடுக்க வேண்டியிருக்கு. அவங்க வீடு வந்து ஏலத்துக்கு வரப்போகுது. அதிலிருந்து அக்காவ காப்பாத்துறதுக்காக, அக்காவோட ஃபேமிலிய காப்பாத்துறதுக்காக சத்யா ஆஃபீஸ் பணம் 10,00,000 வந்து திருடுற மாரி தான் முடிக்க போறாங்க கேஸ. ஸோ இதுதான் சிந்தாமணி குடுத்த ஐடியா. இத தான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு அவரு. ஒரு பக்கம் ரேகா கிட்ட இருந்து கோல் வந்துகிட்டே இருக்கு. "அப்ப நான் வரப்போறேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பிசினஸ் வந்து டெவலப் ஆக வாய்ப்பே இல்ல. இங்க வந்து வொர்க் பண்றவங்கலாம் ஒழுங்கில்ல அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இங்க வந்து சத்யாவ பார்க்கணும். அதான் அவங்க பிளான். ஆனா இவர் வந்து வேற வேற விஷயங்கள சொல்லி மழுப்பிட்டே இருக்காரு. கொஞ்ச நாள் பொறுமா ஒரு 1 வீக் பொறு. நான் கண்டிப்பா நான் கூப்பிட்டு எடுக்கிறேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வந்து இந்த பிளான வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, முத்து அண்ணாமலை கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. "அம்மா வந்து எப்படி இருப்பாங்களோ தெரியலப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப வந்து "அவ ஜாலியா தான் இருப்பா. அவ வந்து பணக்கார வீடு தானே. அங்க போயிட்டு ஜாலியா இருக்கலாம்னு போயிருப்பா. ஜாலியா தான் இருப்பா" அப்படின்ற மாரி சொன்னாரு. "இல்ல இல்லப்பா. அம்மா வந்து கெத்தா இருந்து பழகுனவங்க. அங்க போயிட்டு கொஞ்சம் கூனி குறுகி இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஆகாது. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டைல்லாம் இவங்களுக்கு செட் ஆகுமோ தெரியல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்வதி மீனா வீட்டுக்கு வராங்க. அப்ப உடனே வந்து மீனா "வாங்க ஆன்டி" அப்படின்ற மாதிரி பார்வதிய வந்து கூப்பிடுறாங்க. அப்ப "வாங்க அத்த" அப்படின்ற மாதிரி முத்துவும் கூப்பிடுறாரு. அப்ப அண்ணாமலை கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது, "என்ன இந்த பக்கம்?" அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு முத்து. "இல்ல உங்கள தான் பார்க்க வந்தேன். நீங்க இங்க தானே இருக்கீங்க. அதான் வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "எங்க உன் ஃப்ரெண்ட பார்க்க போலையா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல நான் போல. எனக்கு அங்க போறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவும் அப்படித்தான். அங்க போனா நம்மள மதிக்கவும் மாட்டாங்க. அதுக்கு ஏன் போய்க்கிட்டு?" அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. "அதுவும் சரிதான்" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து "விஜயா எனக்கு ஃபோன் பண்ணா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படியா? என்ன சொன்னா?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "இல்ல அவளால அங்க இருக்க முடியலையாம். வந்து என்னோட எங்க வீட்ல இருக்க போறேன் அப்படின்ற மாரி சொன்னா" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "ஏன் இங்க வந்து இருக்க மாட்டாங்களா அவங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அதுதான் வீம்பு பிடிச்சுட்டு போனாலே, ஏன் சம்மந்தி வீட்ல அவள ஒழுங்கா கவனிக்கலையாமா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப "அதையும் கேட்கிறீங்கண்ணே" அப்படின்னு சொல்லி விஜயா சொன்ன கதையெல்லாம் சொல்றாங்க. அதாவது கட்டன் சாயா குடுத்தது, அது மட்டும் இல்லாம சோறு ஏதோ குண்டு குண்டா இருக்கு. அதெல்லாம் எப்படி சாப்பிடுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரியெல்லாம் புலம்பிட்டு இருக்கா. அதாவது அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, அவங்க வீட்டு ஸ்டைல அடாப்ட் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா அந்த மாரி வீடுகளுக்கு போகக்கூடாது. நமக்கு எங்க செட் ஆகுமோ அங்க இருக்கணும். நான் திருப்பியும் சொன்னேன், "மீனா வீட்ல போயிருந்த அப்படின்னா உன்ன ராணி மாதிரி பார்த்துப்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொன்னேன். ஆனா அவ வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. திருந்துற மாதிரியே தெரியல அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, "அதுதான் நானும் விட்டேன் அவள. ஏன்னா எனக்கு தெரியும். அவளுக்கு அங்க செட் ஆகாது அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவ வந்து அந்த பணக்கார லைஃப விரும்புற ஒரு ஆள் தானே. அப்ப அங்க போயிட்டு பணக்கார லைஃப் வாழ்ந்து பார்க்கட்டும். அதுக்கு பிறகு அது வெறுத்து போய் வருவா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து பார்வதி வந்து சொல்றாங்க, "அது சரிதானே. ஆனா இப்ப வெறுத்து போய் கால் பண்ணா, அப்ப நீ என்ன சொன்ன?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து பார்வதி வந்து சொல்றாங்க, "இல்ல நீ அண்ணனோட இருக்கிறது மட்டும் தான் உனக்கு மரியாதை. அப்படி நீ எங்க வீட்டுக்கு வரப்போற அப்படின்னா, அண்ணன கூட்டிட்டு இங்க வா. இல்ல அப்படின்னா அண்ணன் எங்க இருக்காரோ அங்க போ அப்படின்னு சொல்லிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே முத்து "சபாஷ் அத்த, சபாஷ்" அப்படின்ற மாதிரி கை தட்டுறாரு. அப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு, "கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். அவளே வருவா பாரு இங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து சரிண்ணே இத பத்தி தான் சொல்லணும் அப்படின்னு வந்தேன். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சு. அதான் வந்து பார்த்துட்டு போறேன். நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்வதி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப முத்து வந்து சொல்றாரு, "பாத்தியா மீனா நான் அப்பவே சொன்னேன். அம்மாக்கு
அம்மாக்கு செட் ஆகாதங்க. நான் சொன்னேன்ல அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப மீனா வந்து சொல்றாங்க, ஆமா ஸ்ருதி, ரவி வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, அத்தைக்கு ஓரளவு செட் ஆயிருக்கும். அவங்களும் ரெஸ்டாரண்ட்க்கு போயிருவாங்க. அதுக்கு பிறகு இவங்க மட்டும் தான் தனியா, அவங்க அம்மா கூட எல்லாம் காலம் தள்ள முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, அவளுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏசுறதுக்கு யாரும் இல்ல. மீனா கூட இல்ல. அதுதான் பிரச்சனை போல இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீன் முடிய நைட் ஆகுது. அங்க வந்து ரோஹிணி ஷோரூமுக்கு வராங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "வா ரோஹிணி, வா போய் சாப்பிடலாம்" அப்படின்ற மாரி கூப்பிடுறாரு. அப்ப வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, "நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படியா? என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்த?" அப்படின்னு கேட்க, "உனக்கு புடிச்ச பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப "வா சாப்பிடலாம், உடனே சாப்பிடுவோம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட போறாரு. சாப்பிட உட்காரும்போது சொல்றாரு, "அம்மாக்கு இந்த பிரியாணி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப என்ன சாப்பிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஃபோனும் பண்ணல. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பாவம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, "அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வந்து ஸ்ருதியோட அம்மா வீட்ல தானே இருக்காங்க. அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அவங்கள. கண்டிப்பா ஆன்டி வந்து அங்க சந்தோஷமா இருப்பாங்க. அத நினைச்சு நீ கவலைப்படாத" அப்படின்ற மாதிரி மனோஜுக்கு வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, விஜயா செம்மையா பசிக்குது உட்கார்ந்திருக்காங்க. ஆனா சாப்பாடு ரெடியான மாரி தெரியல. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்கல்ல, அது ஒரு தண்ணி பார்ட்டி. ஸோ சரக்கடிக்க ஆசை மறுபடியும் ஆரம்பமாயிருச்சு. அப்ப ஸ்ருதியோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வைஃப்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப விஜயாவும் வந்து கூட உட்கார்ந்திருக்காங்க. ஆனா செம பசி. அவங்க எல்லாருமே வந்து மலையாளத்துல பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியவும் மாட்டேங்குது. என்னடா இது பசிக்குது, சாப்பாடு தர மாட்டாங்களா? அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க கிடைக்கிற பைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப உடனே வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து சொல்றாங்க, "என்ன சம்மந்தி பைட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் அவங்க வந்து தண்ணி அடிக்கிறவங்க வந்து பைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்மள செய்ய அனுப்பிருவாங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சாப்பாடுக்கு என்னடா பண்றது? அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என் சோலி முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளயே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து கேட்கறாங்க, "இந்த ரவியும் ஸ்ருதியும் எங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "இல்ல இன்னைக்கு வந்து அங்கேயும் ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்காம். அதனால நெறைய கிரவுட் வந்திருக்காம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு வர எப்படியும் 12, 12:30 இல்ல 1 மணி ஆகும். இல்ல அப்படின்னா விடிய காலையில தான் வருவேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்ற மாதிரி ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க. "அவ்வளவுதான் முடிஞ்சு போ" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வந்து ஸ்ருதியோட அப்பாக்கு வந்து மப்பு தலைக்கு ஏறிருச்சு. அப்ப பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப வந்தவங்களும் எல்லாருமே பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப திடீர்னு வந்து ஸ்ருதியோட அப்பா வந்து சொல்றாரு, "நான் பாட்டு பாடுறேன். இங்க நல்ல ஒரு டான்சர் இருக்காங்க தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப யாரு அப்படின்னு எல்லாருமே தேட, வேற யாரும் இல்ல. இந்தா இருக்காங்க என் சம்மந்தி. இவங்க தான் நல்ல டான்சர் இவங்க தெரியுமா? கிளாசிக்கல் டான்ஸர் சும்மா பின்னி பெடல் எடுப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்னடா இது நம்ம பக்கம் வண்டி திரும்புது அப்படின்ற மாதிரி விஜயா வந்து மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஸ்ருதியோட அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு, "ஆமா எங்க சம்மந்தி பெரிய டான்சர். டான்ஸ் கிளாஸ்லாம் வச்சிருந்தாங்க" அப்படின்ற மாதிரி இவங்கள ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே வந்து "அப்படியா? அப்படியான்னு" சொல்லி விஜயாவ பாராட்ட, விஜயாவுக்கு வந்து சும்மா மனசுல வந்து அவ்வளோ ஒரு பூரிப்பு, சந்தோஷம். அப்ப உடனே வந்து சொல்றாரு ஸ்ருதியோட அப்பா, "நான் பாட்டு பாடுறேன். சம்மந்தி நீங்க டான்ஸ் ஆடுங்க" அப்படின்ற மாதிரி ஒரு போட போட்டுடுறாரு. "என்னது டான்ஸா? இங்கயா?" அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குழம்புறாங்க. "இல்ல இங்க தான். இதுல என்ன இருக்கு? டான்ஸ் ஆடுங்க. நம்ம எல்லாரும் தானே இருக்கோம். டான்ஸ் ஆடுங்க, ஆடுங்கன்னு." அப்ப ஸ்ருதியோட அம்மாவும் டான்ஸ் ஆடி, "ஆடுங்க, ஆடுங்க" அப்படின்ற மாதிரி இவங்கள வந்து டான்ஸ் பண்ண சொல்றாங்க. "என்னால முடியாது, முடியாது" அப்படின்ற மாரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு வலுக்கட்டாயமா வந்து அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி டான்ஸ் பண்ண வைக்கிறாங்க. இவங்களும் கிளாசிக்கல் டான்சர் தானே, சும்மா பின்னி பெடல் எடுக்குறாங்க டான்ஸ்ல. அப்ப எல்லாரும் வந்து வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஆடி முடிச்சோன, "எனக்கு பசிக்குது சம்மந்தி" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்ருதியோட அம்மா கிட்ட. அவங்க சொல்றாங்க, "என்ன சம்மந்தி இப்பவே பசின்றீங்க? இப்பதான் 10 மணி ஆகுது. ஆறுதலா சாப்பிடுவோம்" அப்படின்ற மாரி அவங்க சிம்பிளா சொல்றாங்க. "என்னடா இது?" அப்படின்ற மாரி, "சரி நான் உட்கார போறேன் சம்மந்தி. என்னால பசியில வந்து ஆட முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல ஆடுங்க, ஆடுங்கன்னு" சொல்லி வலுக்கட்டாயமா அவங்கள வற்புறுத்த, கடுப்பான விஜயா வந்து அவங்கள தட்டி விட்டுட்டு சொல்றாங்க, "என்ன சம்மந்தி நெனச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி கத்து கத்துன்னு கத்துறாங்க. திட்டிட்டு நேரா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ரூமுக்குள்ள போயிட்டு அல அலன்னு அழுகுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. முடியல. திடீர்னு வந்து பேக் அப்படியே எடுத்துட்டு வெளிய வராங்க. "நான் போறேன். என் பையன் மனோஜ் கிட்ட போறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப "என்ன சம்மந்தி இந்த டைம் போறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம, "நான் கொண்டு போய் விடுறேன்" அப்படின்ற மாரி ஸ்ருதியோட அப்பா வந்து சொல்றாரு. "நீங்களே போதையில நிக்கிறீங்க. நீங்க கொண்டு வந்து விட போறீங்களா? நான் போய்க்கிறேன்" அப்படின்ற மாரி கோவத்துல வந்து கிளம்பி போறாங்க. அப்ப இந்த விஷயத்த வந்து ஸ்ருதி ரவி கிட்ட சொல்றதுக்கு கால் பண்றாங்க. அவங்க 2 பேருமே பிஸில வந்து ஆன்சர் பண்ற மாரி தெரியல. அப்ப இவங்க நேரா மனோஜோட ஷோரூமுக்கு போறாங்க. அங்க போனா இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, மனோஜும், ரோஹிணியும் வந்து அங்க கொஞ்சம் அந்யோன்யமா இருக்காங்க. இத பார்த்தோனே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. "டேய் மனோஜ் என்ன பண்ற?" அப்படின்ற மாரி கத்துறாங்க. மனோஜுக்கு வேர்த்து விறுவிறுக்குது. "அம்மா நீங்க எங்கம்மா இங்க வந்தீங்க?" அப்படின்ற மாரி ஷாக்கிங்கா கேட்கிறாரு. ரோஹிணிக்கு சந்தோஷம் தான். அதாவது ஆன்டி கிட்ட மாட்டிக்கிட்டோம். இது வந்து ஜாலி தான் அப்படின்ற மாரி ரோஹிணி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. "அப்ப நீ எங்க இங்க வந்த?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, "உங்க பையன் தான் வர சொன்னான்" அப்படின்ற மாரி சிம்பிளா வந்து சொல்றாங்க. அப்ப "மனோஜ் நீ ஏன் வர சொன்ன?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மனோஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ரோஹிணி அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால ரோஹிணிய மாட்டி விடக்கூடாது அப்படின்றதுக்காக, "ஆமா நான் தான் வர சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னடா பண்ண?" அப்படின்ற
மாதிரி கிட்ட போய் மனோஜுக்கு 2 அறை விடுறாங்க. மனோஜ் வந்து ஷாக்கிங்கா பார்க்குறாரு. இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.